இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை பார்த்த அந்த போதை நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வந்துச்சு. நாளுக்கு நாள் கூடுது. அதனால தான் டிசம்பரில் வைக்க வேண்டிய கரூர் கூட்டத்தை ஏன் இங்கே வைக்கிறாருன்னா, நீங்கள் 2 பேர் இப்போ தாண்டா கூட்டி போனீங்க, என் கூட்டத்தை பாடுறா அப்படிங்கிறதுக்கு அந்த கூட்டம் நாமக்கல்ல இருந்த கூட்டத்தையும் கூட்டு வர. அப்படி ஏன்னா நாமக்கல்ல இந்த சட்டரை திறந்து இந்த சனியை முடிச்ச இந்த வெங்காயம் மூஞ்சி இருக்குல்ல, இதை காமிச்சிருந்தாலே அவன் வந்திருக்க மாட்டான். பின்னாடி அவனுக்கு மூஞ்ச காமிக்காமலே அப்படியே அவங்களையும் கூப்பிட்டுட்டு எறும்பு ஊற மாதிரி அங்கேயே கூப்பிட்டுட்டு, அதில் சில இடங்கள்லாம் ஒரு வீடியோ பாருங்க. அதில் அந்த பஸ்ஸு பக்கத்தில் 2 வீலரில் வரான், சக்கரத்தில் அடிபடுறான், அதோட கட்டாகுது. அந்த வீடியோவே கட்டாகுது. அந்த செத்தானா இருந்தானா தெரியல, எத்தனை பேர் அடிபட்டான்னு தெரியல, அவனை இங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. இப்போ இந்த கூட்டம் கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது. அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடக்கூடாதுன்னா பெண்களும் குழந்தைகளும் வயிற்று பிள்ளைகளோட வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஹியூமன் செயின் பண்ணியிருக்கிறதா செய்தி. மனித சங்கிலியே சுற்றி போட்டுருந்துருக்கானு நமக்கு தெரியல. எல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம எல்லாமே ஏன்னா யாரும் பிதுங்கி போயிடக்கூடாது. இந்த கூட்டம் நிற்கணும், பிதுங்கிட்டு நிற்கணும், வந்தால் சாவணும். இந்த சாவை இந்த கும்பல் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு. இது சாவும் இந்த சாவு விழுன்னு இந்த கும்பல் எதிர்பார்த்துருக்கு. ஆனால் இப்படி ஒரு தலைவனுக்காக நம்ம பார்க்குறோமே, அவன் பயந்தாங்கோழி, அவன் பயந்து ஓடிடுவானேன்னு இவனுக்கு தெரியாது. இந்த மடப்பசங்க இருக்காங்களே, அவனுக்காக சொம்பு தூக்குறானுங்களோ அவனுக்கு தெரியாது. ஒருத்தர் மத்திய அரசுல இருந்து இத்தனை பாதுகாப்பு இசைப்பு என்ன எளவு பிரியோ வச்சிருக்காங்கல்ல, இது இல்லாம 200 பவுன்சர் இருக்கு சார். இப்படி என்னையா உயிர்? அப்போ உனக்கு உன் உயிருக்கு இத்தனை பவுன்சரு, இத்தனை இசட் பிரிவு, என்னமோ பிரிவு, ஆனா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா?